விட்டுறாதடி, அவன் காதுல விழுந்துடும். நான் உன்னை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னதுடி? எடி பாத்தியா? லட்டு களவாணி பையன் நம்மளாம் தின்ன படவு நம்மளை பார்க்க வச்சு திங்கணும்னு ஒளிச்சு வச்சிருந்தான். தூக்கிட்டு ஓடியே வந்துட்டேன். என்னடி சொல்ற? அதான பார்த்தேன். நம்ம தான் வாங்கிட்டு வந்த உடனே நம்மளுக்குள்ள பங்கு ரெண்டையும் தின்னுட்டோமே அப்படின்னு நினைச்சேன். ஏடி அவங்குள்ளதான் இது சோத்தோ சண்டைக்குலாம் ஓடுவான். ஆமா, ஐயோ சண்டைக்கு ஓடுவாரு. சண்டைக்கு என்னத்த வந்துட படாது, தின்ன படவு கக்குங்கட்டி அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அன்னைய மாடி வாய்க்குள்ள கையோடு கக்கிட்டா போச்சு. அதான் தூக்கிட்டு ஓடியான்ட்டேன். ஏடி உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எத்துக்கோ. அதுவும் சரிதான். சீக்கிரம் தின்னுடி. சரி டி. கலோடு தின்னாட்டி நல்ல ருச்சியா இருக்கு. ஆமாட்டி, சத்தம் போடாத. அவன் காதுல உண்டுச்சு, நம்ம காதை பிடிச்சி மூடிக்கிடுவான். ஆமாட்டி, அவன் அப்பதான் நல்லா அடி பண்றடுமா நுள்ளி நுள்ளி வச்சிருவான். வா மக்கச்சா, வா மக்கச்சா. டி அவன் வாட மாடி சத்தம் கேக்குது. சத்தம் விட்டு போடுறாத, கொண்டு வச்சிருவான். சரி டி. வா மக்கச்சா, வா மக்கச்சா. என்ன டி களவாணியடா? என்ன இங்க கடக்கிறிய ரெண்டு பேரும்? உமக்கு சும்பு வேலை ஏதாவது அண்ணனுக்கு எதிரா பண்ணிட்டு கிடக்கீங்களா? என்னன்னு சொல்ற? அம்மா தான் ஸ்கூல்ல சேர்க்கணும், ரெண்டு பேரும் ஏபிசிடி படிங்கன்னு சொல்லிச்சு. அதான் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா, சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ரெண்டு பேரும் செடியான களவாணியாடாச்சே. ஏபிசிடில படிக்கிறாளுலாம். ஏபிசிடி என்னடி இங்க உட்கார்ந்து அடலாம் நெய்யா மணக்குது. ஆமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் நெய்யா மணக்கும். நெய்யா நாங்க அப்பள படுப்பு சோறுல நெய் போட்டு சாப்பிட்டோம். அதான் எங்க வாயெல்லாம் அப்படியே நெய்யோ மணக்குதா இருக்கும். இருங்கட்டி, அண்ணன் இப்ப வந்துகிட்டேன். எனக்கு என்னமோ நம்ப முடியல. உங்க ரெண்டு பேரும் மேலையும் சந்தேகமா தான் இருக்கு. இப்ப போடா சிஐடி, போய் துப்பறிஞ்சிட்டு வாடேன். இட்டி ஒடியட்டி வெளியே ஓடிடுவோம், இல்லைன்னா வந்து ஒன்று நம்மளை அடிச்சிடுவான். ஆமாட்டி, ஒடியட்டி ஓடிடுவோம். அட பாவி போய் உள்ளீல, அதுக்குள்ளே ஓடிட்டாள்வளா? இன்னைக்கு இருக்கு ரெண்டு பேருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். எப்படியெல்லாம் நடிக்கிறாளுவோ. சரி, நான் கேட்டதுக்கு என்னமா புழுவுறாளுவோ. பருப்பு சொட்டுல நெய் ஊத்துனா நெய் தான் மணக்கும், என் வாயெல்லாம் நெய்யா மணக்குதுங்கிறாளுவோ. எல்லாத்தையும் தூக்கி இவ்வளவு கொழுப்பு இருந்தா தின்னுருப்பாளுவோ. எட்டி ஒழுங்கா வந்துருங்க, எங்க இருந்தாலும் நீங்களா வந்துருங்க. நானா கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு தோலை உடைச்சு தொங்க விடுறது உறுதிதான். எத்தனை தடவை கேட்டேன், எட்டி என்னட்டி பண்ணினியா நெய்யா மணக்குதுன்னு. படுப்பு சோத்துல நெய்ய ஊத்தி தின்னு புடுவா சரிய புடுவ. ஒழுங்கு மரியாதை வரையலாம் இல்லையா? எங்க போயிட்டாளுவோ? ஒருவேளை அனிதம்மா வீட்டுக்கு பார்க்க ஓடி இருப்பாளுவோ. ஓடினாலும் ஓடி இருப்பாளுவோ. எங்கன்னு இப்ப போய் பார்ப்போம். இடி எங்கடி போயிட்டு இருக்கா பாத்தியா? இடி இப்பதான் ஐயா வீரனோட போட்டு அனிதம்மா வீட்டுக்குள்ள போடாது. எட்டி ஒடியாத்து எங்க வந்துரு, அவன் தேடி அலையட்டும். யாமட்டி எடுத்துட்டுன படவு நம்மள போட்டு குத்துவான். திடீர்னு யாசுவான், திடீர்னு நல்ல மூடுல இருப்பான், திடீர்னு அடிச்சிருவான். டி அவனுக்கெல்லாம் பயந்தா எப்படி திங்க முடியும்? அவன் கல்லவாணி பையா. அவன் அப்போ நம்ம கூடயே சேர்ந்து அவனும் தின்று கொண்டிதானே. அவன் வச்சு வச்சு நம்மள வெடுப்பு காட்டுவான் தெரியுமா? அதான் என்னடா பைய வீங்கி இருக்குன்னு பார்த்தா பையில நல்ல டிஷ்யூ பேப்பருக்கு அடியில் தூக்கி ஒளிச்சு வச்சிருக்கான் லட்டுவை. அது இன்னும் 2 நாள் இருந்தா அவனே மறந்துவான். நம்ம தின்னாதான் அவனுக்கு ஞாபகம் வரும் தெரியுமா? அவன் ஒருவேளை பள்ளிக்கூடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து திங்கலான்னு வச்சிருந்துருப்பான். இப்போ நம்ம தின்னுட்டோன்னு தெரிஞ்சு அவன் வடாத வடத்தெல்லாம் வடுவான். பாக்குறியா? வந்து படம் அது 2 நிமிஷம் யாசுவான், அப்புறம் மறந்துடுவான். ஆமாடி. என்ன பாப்பா ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு கிடக்கிய? அஸ்வின் அண்ணே உங்க ரெண்டு பேரும் தேடி வந்தானே. என்ன பாப்பா ரெண்டு பேரும் முழிக்கிற முடியே சரியில்லையே.
கோவப்படுதீங்களா? இருங்கடி, ஆச்சிட்டு சொல்லி ரெண்டு பேரும் வாயிலையும் சூடு வைக்க சொல்றேன். இவ வாயில ஒரு சூடு, அவ வாயில ஒரு சூடு வைக்க சொல்றேன்னா இல்லையான்னு பாடு. சரி, ஒரு லட்டு எடுத்து தின்னுட்டோம். அதுக்கு இப்ப என்ன ஒரே அடியா பஞ்சாயத்து பண்ணுவியா? தெரியாம சொல்லிட்டேன். சரியா? ஆடுனே, சாடி ஆடுனே. உன் மேல பள்ளி போடணும்னு சொல்லல. ஆனா நீ சொன்னா இவன் கம்முன்னு கிடப்பான். இல்லன்னா சொல்லு புள்ளுன்னு விழுவான். அதுக்காக தான் சொல்லிட்டோம். பாத்தியானே உண்மை எப்படி வெளியே வருதுன்னு? யார நம்பினாலும் இவ்வளவு ரெண்டு வடையும் நம்பாத. சரியா? அண்ணே எங்களை தான் நம்புவான். சரி வாட்டி போவோம். இவன் உடனே அதை சாக்க வச்சுட்டு நம்மள வம்பளப்பான். என்னடா தம்பி இப்படி பேசுறாளுவோ? இவன் மேல என்னமா பழி போட்டுட்டா? நான் வட கொஞ்ச நேரத்துல நீ நம்பிடுவியோன்னு அப்படியே நடுங்கி போயிட்டேன் தெரியுமா? பாத்தியா இப்போ தெரியுதா அவளு எப்படிப்பட்ட ஆளுன்னு? அண்ணே அவளுல நம்பாதனே. இனி நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அவளு ரெண்டு வடையும் வந்து பாடணும் ஆக்கணும்னே. வேணாம்ல தம்பி, அவ சின்ன பாப்பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவளை பெருசு படுத்தாத. சரியா? அவளை மன்னிச்சுடுல. ஆமா, மன்னிக்கடா. உன் மன்னிப்பு நீ வேணா மன்னி. அவள் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. இப்ப பாத்தியா எப்படி 5 நிமிஷத்துக்குள்ள உன் ஆமல பழி போட்டாளுன்னு. அவளு சாடியான ஆளு. உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. சாடியில தம்பி விடல, போனா போது. ஆமா, நீ போனா போட்டுன்னு விட்டுட்டு இரு. அதான் அவ்வளோ இந்த ஆட்டம் ஆடுறாளுவோ. சரி வாழ, அம்மா உனக்கு அடை தோசை செஞ்சு வச்சிருக்கனுச்சு. நீ வட கோவத்துல வந்துட்டியா? அதான் கூப்பிட வந்தேன். பார்த்தா அவ்வளோ ரெண்டு பேரும் இங்க உட்காந்துருக்கா. என்ன நீ சொல்ற? அனிதாமா அடை தோசை சுட்டு இருக்கா? ஆமல தம்பி. சரி